நீங்க என்னைக்காவது கற்பனை பண்ணி பாத்திருக்கீங்களா? ஒருவேளை உங்களால ஒளியோட, அதாவது ஒரு லைட் பீமோட சேர்ந்து ஓட முடிஞ்சா எப்படி இருக்கும்? மத்தவங்க விட வேகமாவோ மெதுவாவோ இல்ல, கரெக்டா அந்த ஒளியோட வேகத்திலேயே ஓடுனா என்ன ஆகும்? அந்த ஒரு விசித்திரமான கேள்விதான் உலகத்தையே மாத்துச்சு. அது எப்படின்னு கதை சொல்லவா? அந்த 16 வயசு பையனோட பேரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். மத்தவங்க எல்லாம் பாட புத்தகத்தை மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தப்போ இவர மட்டும் எதையோ வெறிக்க பார்த்துட்டு ஒரு கற்பனை செஞ்சாரு. அவர் என்ன நினைச்சாருன்னா, நான் ஒருவேளை ஒளியோட சேர்ந்து ஓடுனா அந்த ஒளி என் கண்ணுக்கு அப்படியே உறைஞ்சு போய் நிக்குமா? ஆனா அதுல ஒரு பெரிய சிக்கல் இருந்தது. ஏன்னா ஒளி எப்பவுமே ஓடிட்டு தான் இருக்கும். அதோட வேகம் யாராலையும் எதுக்காகவும் மாறாது. இந்த ஒரு சின்ன கேள்வி அப்போ இருந்த விஞ்ஞான உலகத்தையே அப்படியே கலக்கிடுச்சு. இந்த ஒரு சிந்தனையிலிருந்து தான் பிறந்தது சார்பியல் கோட்பாடு, தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. அவர் என்ன நிரூபிச்சாரு தெரியுமா? நேரம் குறையலாம், விண்வெளி கூட வளையலாம், ஆனா ஒளிய விட வேகமா இந்த உலகத்துல எதாலையும் போக முடியாது. ஒரு சின்ன பையனோட அந்த ஒரு கற்பனை தான் இன்னைக்கு நவீன இயற்பியலோட அஸ்திவாரமா நிக்குது. அன்னைக்கு ஐன்ஸ்டீன் நமக்கு சொல்லிக் கொடுத்த மிகப்பெரிய பாடம் இதுதான். புதுசா சிந்திக்க ஒருபோதும் பயப்படாதீங்க. உங்களோட ஒரு சின்ன கற்பனை கூட இந்த உலகத்தையே மாற்ற சக்தியா மாறலாம். ஒளி பின்னாடி ஓட நினைச்ச அந்த பையன்தான் இன்னைக்கு உலகத்தோட தலை சிறந்த விஞ்ஞானியா போற்றப்படுறாரு. அடுத்த வாரம் வேற கதை சொல்லவா?